பெரும் மதிப்பிற்குரிய பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, மேடையிலே வீட்டிற்கும் பெரியோர்களே, பெரம்பலூர் வாழ் பொதுமக்களே, இந்த புத்தக திருவிழாவை மிகச்சிறந்த ஒரு முன் உதாரணமாக மாற்றி காட்டிக் கொண்டிருக்கும் மாணவ நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். வரவேற்புரை நல்கிய ஊராட்சி தலைவர்கள் கூட்டமைப்பின் தலைவர், பெரம்பலூரிலும் புத்தக திருவிழாவா என்பதனை பார்க்க வந்திருக்கும் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் என்று குறிப்பிட்டிருந்தார். அதில் ஒரு சின்ன மாறுபாடு. பெரம்பலூரை பார்த்துதான் ராமநாதபுரத்தில் புத்தக திருவிழா 2 ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். சொல்லப்போனால் பெரம்பலூர் புத்தக திருவிழாவை பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய 3 ஆண்டு எண்ணம். அது இன்று நிறைவேறி இருக்கின்றது. அதற்காக மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு 10 ஆண்டு காலம் 15 ஆண்டு காலத்துக்கு முன்பு எடுத்துக்கொண்டிருந்தோமானால் தமிழகத்திலேயே சென்னை மாநகரத்தில் மட்டும்தான் புத்தக திருவிழா வருடந்தோறும் நடைபெற்று வந்தது. அந்த புத்தக திருவிழாவை காண செல்வதே என்பது ஒரு புனித பயணமாக எண்ணி வருடந்தோறும் சென்று கொண்டிருந்த இனிய நினைவுகள் இன்னும் மனதிலே உள்ளது. தற்பொழுது இணையத்தின் பயனால் இருந்த இடத்திலேயே தேவையான புத்தகங்கள் தேவையான நேரத்தில் பெற்றுக்கொள்ள கூடிய நிலை வந்திருப்பினும் புத்தக திருவிழாக்களின் தேவை குறைந்து விடுமோ என்றெல்லாம் நான் எண்ணியது உண்டு. அந்த நிலை மாறி புத்தக திருவிழாக்கள் சென்னையிலிருந்து பல்வேறு நகரங்களிலும் நடைபெற ஆரம்பித்துள்ளது. அதற்கு முன் வித்தை விதைத்தது இந்த பெரம்பலூர் தான். சென்னையிலிருந்து கோயம்புத்தூர், மதுரை என்ற பெருநகரங்களில் மட்டுமே நடைபெற்று வந்த இந்த புத்தக திருவிழாவை சிறிய நகரமாகிய பெரம்பலூரிலும் ஒரு வருடம் நடத்தி அடுத்த வருடம் நடத்துவாரா மாட்டாரா என்ற நிலை போகி ஒவ்வொரு வருடமும் நடத்த ஆரம்பித்து உள்ளனர். இதற்கெல்லாம் பொதுமக்களாகிய நீங்கள் கொடுக்கும் ஆக்கமும் ஊக்கமும் தான் தலையாய காரணம். எனவே பொதுமக்களாகிய உங்களுக்கும் நன்றி கடன் பட்டுள்ளோம். புத்தக திருவிழா நடத்துவது என்பது எளிதான காரியம் அல்ல. அது பல்வேறு அமைப்பினையும் அங்கத்தினரையும் ஒருங்கிணைப்பதாகும். அதற்கு மிக பொருட்செலவும் மனித உழைப்பும் தேவைப்படும். அந்த உழைப்பினை வருடம் மாவட்ட நிர்வாகம் செய்து இதனை ஒரு மக்கள் அமைப்பாக மாற்றியுள்ளது. எனவே இந்த புத்தக திருவிழா இனி மக்கள் திருவிழாவாக ஒவ்வொரு வருடமும் நடக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அந்த நம்பிக்கையில் இந்த வாய்ப்பிற்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.